டேய் சாப்பிடலையா? கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட சொன்னேன். ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருக்கிற. குட்டியோட வாய் வச்சுட்டு அரை இட்லி கை வச்சுருக்கிற. அவ்வளோ சாப்பிடு. லஞ்ச் டைம் வந்துடும். நீ சாப்பிட்டு முடியும். சிரிக்க கூடாது. வாயில இப்படி வச்சு நைட்டே ஆயிடும் சாப்பிட்டுக்குள்ள. ஆமா அப்படியே ஆயிடும். அப்ப நீ இது இப்படியே சாப்பிடு. டேய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றானே. ஏன்டா அப்படி வச்சு வைக்கிறா? அவ்வளவுதான் ஆயிடும். சரி பேசாத சாப்பிடும்போது. மொட்டை சிரிப்பா வருதா அவனுக்கு? வாயில இட்லி மூணு மொட்டை பாஸ். பேண்ட்ல சட்னி படுதே. எங்க 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 சாப்பிடு கையோட கட்டத சாப்பிடு. இன்னைக்கு சாட்டர்டே. இப்போ தரையை தொடக்க போகிறோம் வீட்டில் சேர்ந்துட்டு. டிவி பார்க்கணும்னு நினைப்பு இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் சாப்பிடு. யார் சீக்கிரம் சாப்பிட்றப்போ அவங்க கையில் தான் ரிமோட்டு. நீ தான் வச்சிருக்க. ஆனால் முழு இட்லி அப்படியே வச்சிருக்க. சாப்பிடல. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். டேய் ரெண்டா ஓடாத. அது ரெண்டா ஓட முழுசா வச்சு அனுப்புற. குட்டியோண்டி இட்லி தான் இது. எப்படி குட்டியோண்டா? அப்ப நீ 5 இட்லி சாப்பிடு. அப்படியே போட்டு முடிஞ்சுது. அரைன்னு இருக்கீங்க. 2.5 இட்லி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களாம் 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றதுல ஏற்றிருக்காது. உட்கார வைக்க தண்ணி குடி. சாப்பிட்டுல அழுகுற மாதிரி மூஞ்சி காட்டுறது தெரியாது. எல்லாம் போட்டு கொடுக்கறதுல இரு. நீ அவனை முழுக்காத. என்ன சீக்கிரம் சாப்பிடு. இங்க பாரு சஞ்சனன் இன்னும் ஒரு வருஷம் போச்சு வச்சுக்கோ. அவனை மிதிப்பான் தூக்கி போட்டு. ஆனாலும் நான் ரூம்மேட் எல்லாம் அடிச்சிருவேன். அப்படியா? ரூம்மேட் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சிருக்கோம். அது கண்டுபிடிச்சி தொப்புன்னு ஒரு தலையில சஞ்சனன் தான் பாஸ் பண்ணிட்டான். அவன் ரிமோட் கொடு. ஃபோனை நான் கையில் வச்சுக்குவேன். டிவியே தர மாட்டேன். சாப்பிடணும்னு வச்சுக்கோ. முடிச்சுக்கோங்க. ஆனாலும் கேம் விளையாடுவேன்.